எப்பயும் போல நம்ம கௌரி அங்க விளையாடுறதுக்கு வரா. என்ன அந்த பேய் இந்நேரம் நம்ம விளையாடுறதுக்கு வந்திருக்குமே, இன்னும் ஆளையே காணோம். என்னாச்சுன்னு வேற தெரியலையே. என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் யாருமே இல்லை. அந்த பேய் தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்துச்சு. இன்னைக்கு அதையும் காணுமே. வந்தால் தானே விளையாண்ட சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் அந்த பேய் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. நல்லா சத்தம் போட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் அந்த பேய் வந்துகிட்டு இருக்கு. என்ன கௌரி அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது? அவதான் அழுவுறாளோ? ஆமா ஆமா, அவ சத்தம் தான் கேக்குது. இவ்வளோ கத்தி அழுவுறாளே. சரி, என்ன நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த பேய் அந்த அழுவுற இடத்துக்கு போகுது. அவதான் அழுதுட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுங்க கீது யாராவது அடிச்சிருப்பாங்களோ, இல்ல அவங்க அம்மா கீது அடிச்சிருப்பாங்களோ, அதனால கீது அழுகுறாளா? அவ வேற இந்த கௌரி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே. நான் போய் பேசினா அவ சண்டை பண்ணுவா. நான் என்ன பண்றது? இவ வேற இவ்வளவு கத்தி கத்தி அழுதுட்டு இருக்கா. யாருமே இவளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பேயை பின்னாடி பேசிட்டு இருக்க கௌரி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஐயோ, கௌரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாளே அப்படின்னு அந்த பேய் கிட்டத்தால வருது. கௌரி, கௌரி எந்திரி கௌரி, என்னாச்சு? ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்ட? அப்படின்னு அந்த பேய் கத்த கத்த கௌரி எந்திரிச்சு நின்று சிரிக்கிறா. நீ பின்னாடி இருக்கிறன்னு எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சிட்டு தான் மயக்கம் போட்டு விழுவற மாதிரி நடிச்சேன். நீ பின்னாடி நின்று பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னது? நான் பின்னாடி நின்று பார்த்தா நீ மயக்கம் போட்டு விழுந்தியா? ஆமா, நீ பின்னாடி நினைக்கிறத பார்த்து தான் நான் நடிச்சேன். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா? எது இதுல நடிக்கணும்னு உனக்கு விவஸ்தையே இல்லையா? இல்ல, அதெல்லாம் விடு. நீ ஏன் காலையில விளையாடுறதுக்கு வரல? நான் தான் உன்னை விளையாடுறதுக்கு கூப்பிட்டேன்ல, நீ ஏன் வரல? வரத்துக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? ஏதா பிரச்சனையா? நீ முதல்ல பேச்ச மாத்தாத. இப்படிலாம் போய் நடிப்பியா நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? குழந்தைங்க இப்படிலாம் மயக்கம் போடுற மாதிரி நடிச்சா யாராவது பயப்பட மாட்டாங்க? அப்படின்னு அந்த பேய் அந்த பொண்ணை ரொம்ப திட்டிட்டு இருக்கு. இதை எல்லாமே அந்த பின்னாடி இன்னொரு பேய் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ அவகிட்ட போய் பேசிட்டு பழகிட்டு இருக்கியா? இரு வர அப்படின்னு அந்த பேய் கீழே வருது. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ அவகிட்ட பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கா. அப்போ உனக்கு என்னை விட அவ தானே ரொம்ப முக்கியம். அவ கூடயே இருந்துக்கோ. என்கிட்ட இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு அந்த பேய் கோபத்தோட சொல்ல இன்னொரு பேய், நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா நீ ஏன் கோவப்பட மாட்ட? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ சொல்றத நான் எது கேட்கணும்? என் பேச்சு நீ கேட்டியா? இனிமே என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத அப்படின்னு அந்த பேய் கோவத்தோட பறந்து போயிருச்சு.